ஹாய் ஆல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணி 9th டே காலையில வந்து ஐயர்லாம் வச்சு பூஜை பண்ணியாச்சு. ஈவினிங் மேல பாப்பாக்கு புட்டு சுத்துற ஃபங்க்ஷன் தான் பண்ணியிருந்தாங்க. அந்த vlog தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈவினிங் மேல எல்லாருமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பாப்பாக்கு வந்து இந்த ஒயிட் கலர் saree கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒயிட் கலர் சாரியில தான் புட்டுலாம் சுத்துவாங்க. கீக்கிமா பண்ற அலப்பறை தாங்கவே முடியல. கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு ஐலைனர் கலைஞ்சிருச்சான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தா. நெக்ஸ்ட் எல்லாருமே கிளம்பியாச்சு. கேட்டரிங்ல நைட்டு டின்னருக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த ஃபுட் எல்லாம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே நிலங்கு வைக்கிறதுக்காக அங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே கொஞ்சம் கூடமான ஹெல்ப்லாம் பண்ணிட்டு ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. கேமராமேன் வந்து கார்த்தி அண்ணாவை தான் வச்சிருந்தோம். பாப்பா மட்டும் ஃபர்ஸ்ட் பிக்ஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அவங்க ஃபேமிலியா போட்டோஸ் எடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்க 3 பேர் போட்டோ எடுத்துட்டு அவங்க சித்தப்பா வந்து பாப்பாக்கு மாலை போட்டிருந்தாரு. நெக்ஸ்ட் திவ்யா கூட்டிட்டு வெளியே வந்துட்டேன் நானும். அப்புறம் 1 by 1 வந்து எல்லாருமே வந்து பாப்பாக்கு நிலங்கு வச்சிருந்தாங்க. இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் அட்டாச் பண்றேன் பாருங்க. புட்டு சுத்துறதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து எப்பயும் போலுமே நிலங்களா வச்சுட்டு சொம்பு மேல தேங்காய் வச்சு கலசம்ல ஒரு வாட்டி சுத்திட்டு நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு சாம்பார் பொரியல் வச்சு அதை ஒரு வாட்டி சுத்தணும். நெக்ஸ்ட் புட்டு அப்புறம் அப்பம் இது எல்லாமே பாப்பாவை சுத்தி சுத்தி வந்து வண்ணாத்தின்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட கொடுத்துடணும். லாஸ்டா வந்து கோழியை சுத்தி விடுவாங்க பாப்பாவை சுத்தி. நெக்ஸ்ட் பாப்பா வேர் பண்ணிருக்க ட்ரெஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்ட கொடுத்துடணும். இதை காலகாலமா நம்ம வீட்டுல முறையா பண்றதுதான். ஸோ லாஸ்டா ஃபைனலா வந்து பிரியாக்கா தான் வந்து நிலங்கு வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாமே கொடுக்க அந்த பாட்டி வந்து வாங்கி வாங்கி வெளியே போய் வச்சுட்டு வந்துடுவாங்க. லாஸ்டா எங்க தாய்மாமாவோட பொண்ணோட அத்தை தான் வந்து கோழியெல்லாம் சுத்தி போட்டிருந்தாங்க. கோழியை சுத்த ஸ்டார்ட் பண்ணும் போதே அது காலான வந்து லைட்டா நைஃப் வச்சு கட் பண்ணிட்டு அந்த ரத்தத்தை வந்து நெத்தியில வச்சு அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்த்தி எல்லாம் எடுத்துட்டு திவ்யாவை ரூம்ல உட்கார வச்சு உப்பை வந்து 3 வாட்டி அள்ளி அள்ளி போட சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாலும் பழமும் கொடுத்துட்டு நான் பாப்பா கூட்டிட்டு போய் அழகா ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு. நான் வெளியே வந்து பார்க்கறதுக்குள்ள ஒரு பந்தி வெளியே ஓடிட்டு இருந்துச்சு. சாப்பாடுலாம் போட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் எங்க ஏரியாவோட கவுன்சிலர் விஜயக்கா வந்திருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. என்னை போட்டு கலாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. இப்பவே வந்து எங்க கூட நின்று போட்டோ எடுத்துக்க அப்புறம் பெரிய யூடியூபர் ஆயிட்டோம் உன்னை நாங்க எங்க இருந்து போய் தேடுறது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கலாய்ச்சிட்டு ஃபங்க்ஷன் சீரீஸ் vlogல அவங்கள நான் மென்ஷன் பண்ணி போட்டிருந்ததெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு அதோட ஃபீட்பேக் சொல்றதா அப்புறம் எல்லாருமே போட்டோஸ் எல்லாம் எடுத்து நெக்ஸ்ட் அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் நிக்க வச்சு மாமா எல்லாரையும் ஒன்னா போட்டோ எடுத்துட்டு இருந்தாரு. லாஸ்ட்ல 2 பேர் நிக்கிறது எங்க தாய் மாமா அப்புறம் எங்க 2 சித்தி அப்புறம் எங்க பெரியம்மா குட்டீஸ் எல்லாருமே அவங்க சித்தப்பா கூட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தனால நாங்க சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இந்த சாப்பிட்ற வீடியோ ஃபுல்லாமே எங்க செந்தில் மாமா தான் எடுத்திருந்தாரு. எங்க அக்கா வீட்டுக்காரு மாமாக்கு கேமராவே இது வரைக்கும் எடுத்தது இல்ல. நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு எங்க அக்கா மறுபடியும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. உன்னோட யூடியூப்காக எங்களோட எவ்வளவு உழைப்பு பாரு அப்படின்னு. எங்க மாமா இவ்வளவு அழகா வீடியோ கவர் பண்ணுவாரு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதை சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் நானுமே சாப்பிட்டுட்டு அங்க இருந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்படி நாங்க எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாலே என்னோட நாத்தனார் பையனுக்கு பாப்பாக்கு வந்து மொட்டை அடிச்சு காது குத்துறாங்க. ஸோ அங்கதான் போயிருந்தோம். அந்த vlog நான் இன்னொரு வீடியோல ஷேர் பண்றேன். இவ்வளவுதான் ஃபங்க்ஷன் சீரீஸோட லாஸ்ட் வீடியோ தான் இது. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம திவிஸ் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் வாட்சிங். பாய்.